பாக்குறாரு, ஆனா ஏன் பேச மாட்டேங்கிறாரு? ஒன்னும் புரியலையே. நீ வந்துட்ட பிரக்யா. நீ வருவேன்னு நான் நினைச்சேன். நீ வந்துட்ட. நீ கண்டிப்பா வருவேன்னு எனக்கு தெரியும். இப்ப என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற. எனக்குள்ள இருக்கிற நம்பிக்கையும் என் காதலும் தான் உன்னை வர வச்சிருக்கு. எனக்கு என் பிரக்யா திரும்ப கிடைச்சிட்டா. இவ்வளவு பேர் கத்துறாங்கல்ல, அதான் நான் கத்துறது இவருக்கு கேட்க மாட்டேங்குது. ஒன்னும் பிரச்சனை இல்ல, எப்படியாவது நான் அவகிட்ட போய் பேசியே ஆகணும். நடுவில் நிற்கிற எல்லாரையும் தள்ளிட்டு அப்படியே நான் ஸ்டேஜுக்கு போயிட்டேன்னா அவர்கிட்ட பேசிடலாம். போதும் நம்ம மறுபடியும் ஒன்னாயிட்டோங்க. நான் போறேங்க. ஐ லவ் யூ. உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஐ லவ் யூ டூ. உனக்கு எதுவும் ஆகாத பிரக்யா. இங்க பாருங்க, ஐ லவ் யூ. பிரக்யா பிரக்யா எங்க போனா? இவ்வளவு நேரம் எங்க தானே இருந்தா? டேய் அபி, அபி என்னடா ஆச்சு உனக்கு? எதுக்கு பாதியில விட்டுட்டு வந்த? சரி சீக்கிரம் வா, பப்ளிக் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வா பிரக்யா. நான் பிரக்யாவை பார்த்தேன். அவங்க கிரௌடுக்கு நடுவுல இருந்தாடா. என்னடா உளறிக்கிட்டு இருக்க? நீ பிரக்யாவை பாத்தியா? ஆமா பிரபா. நான் அவகிட்ட சொன்னல, அவ கண்டிப்பா வருவான்னு. நீங்க பார்த்தல, அவ பிறந்த நாள் அன்னைக்கு அவ திரும்ப வந்துட்டா. அபி என்னடா உளறிக்கிட்டு இருக்க? பிரபா, நான் பிரக்யாவை பார்த்து அவன் கிரௌடுக்கு நடுவுல இருந்தாடா. என் கண்ணு என்ன ஏமாத்தாது பிரபா. எத்தனை லட்சம் பேர் இருந்தாலும் நான் பிரக்யாவை கண்டுபிடிச்சிருவேன். ஆனா அவ ஏதோ வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணிருந்தா பிரபா. கண்ணாடி கூட அவ போட்டுக்கல. நான் அவளை பார்த்தேன் பிரபா. அவ கூட என்ன பார்த்தா. அவ எனக்கு கையும் காட்டினா. ஆனா அவ என்ன சொன்னான்னு எனக்கு கேட்கவே இல்லை. போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டல. பிரக்யா இன்னைக்கு வரலன்னா நீ அவங்கள மறந்துடணும்னு நான் சத்தியம் ஆகிறதுனால இப்படி போய் சொல்றல. அதான விஷயம். டேய் இல்லடா, நான் நிஜமா அவளை பார்த்தேன். அவ கூட என்ன பார்த்து ஏதோ சொல்லிட்டு இருந்தாடா. ஆனா இந்த கிரௌட்ல எனக்கு எதுவும் கேட்கல. நான் அவகிட்ட போகணுமான்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா என்னோட மைண்ட் பிளாக் ஆயிடுச்சு. அண்ட் எனக்கு எல்லாம் புரியறதுக்குள்ள அவ அங்கிருந்து மாயமாயிட்டாடா. உண்மைதான் சொல்றியடா? டேய், நான் உன்னை எப்படா நம்ப வைக்கிறது? சத்தியம் போடவா? நான் நிஜமா தான் சொல்றேன். நான் போய் பிரக்யாவை தேடுறேன். டேய் வேணா, இரு அபி. பப்ளிக் முன்னாடி போகாத, இட்ஸ் நாட் சேஃப். நான் போறேன். நான் போய் பிரக்யாவை தேடுறேன். நீ இங்கே இரு, அதான் உனக்கு நல்லது. ஓகே, சீக்கிரம். நான் அவங்க போட்டோவை காட்டி எல்லார்கிட்டயும் விசாரிக்கிறேன். நீ இங்கே இரு. ஓகே, எங்கேயும் போகாத, நான் பாத்துக்கிறேன். இங்கே இரு, வந்துடுறேன். பிரக்யா வந்துட்டா. என்னோட பிரக்யா திரும்ப வந்துட்டா. மேம் டிக்கெட் ப்ளீஸ். ஷியர். அபியோட கான்செர்ட்டுக்கு பணம் கொடுத்து உள்ள வர வேண்டிய நிலைமை வந்துருச்சு நமக்கு. ஏன் வீட்டை விட்டு என் அண்ணன் என்னை அடிச்சு துரத்துவண்ணா எனக்காவது நினைச்சிருப்பேனா? கரெக்டு தான். அதுவே நடந்துடுச்சு. இது நடக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே. இது மட்டும் இல்ல, இன்னும் என்னென்னமோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ ஏன் நெகட்டிவா பேசுற? நான் ஏன் சொல்றேன்னா, ஒருவேளை அவ அண்ணனை பார்த்துட்டான்னு வச்சுக்க, நம்மளோட நிலைமை இது இல்ல, இதை விட மோசமா மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. ஆலியா, இந்த தடவை கிரௌடு கொஞ்சம் அதிகமாவே இருக்குல்ல. நாம அந்த பொண்ணை எப்படி தேடுறது? ஏய், நீ என்ன அப்பப்ப லூஸ் மாதிரி பேசுற? பொண்ணு என்ன சின்ன பொண்ணா சொல்லு? கண்ணுல தெரியாம இருக்க. நல்ல மாடு மாதிரி வளர்ந்துருக்கால. யூ நோ வாட், இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தை யோசிக்க கூடாது. நல்ல ஜோக்கர் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பால, அதை வச்சு அவளை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே சரி தனோ, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒன்று பண்ணலாம். நான் ரைட்ல போறேன், நீ லெஃப்ட்ல போ. அவளை சீக்கிரம் தேடி கண்டுபிடிப்போம்.
ஓகே, நான் லெஃப்ட்ல போறேன், நீ ரைட்ல போற. இது பாரு தனு, நீ அவளை பார்த்த உடனே நீ எனக்கு இமிடியேட்டா ஃபோன் பண்ணு. ஓகே? ஓகே. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்ன செய்யணும்? ஃபோன் பண்ணணும். எக்ஸாக்ட்லி. போ. ஓகே, குட் லக். ஐயா தள்ளுங்கப்பா, என்ன முன்னாடி போக விடுங்க. தள்ளுங்க. தள்ளியா? நான் முன்னாடி போனோம். தள்ளு. இன்னும் நின்னுக்கினே இருக்கீங்க. தள்ளுங்கப்பா. இதுங்க சொன்னாலே கேட்காதுங்க. ஷார்ட்கட்ல தான் போய் ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ, நீ இந்த பொண்ணு இங்க எங்கேயாவது பாத்தியா? சார் பார்த்தா நினைக்கிறேன், ஆனா ஞாபகம் வர மாட்டேங்குது. போட்டோவை நல்லா பாரு. ஒருவேளை நீ இவங்களை எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா உடனே அவங்கள பேக் ஸ்டேஜ்க்கு வர சொல்லு. பிரபா அவங்களுக்காக வெயிட் பண்றான்னு அவங்க கிட்ட சொல்லு. ஓகே? ஓகே சார். அப்புறம் இன்னொரு விஷயம், வெளியில கார்ட்ஸ் கிட்டையும் சொல்லிடு, இந்த கான்சர்ட் முடிகிற வரைக்கும் உள்ள வந்த யாரும் வெளியில போக கூடாது. ஒருவேளை யாராவது அர்ஜென்ட்டா வெளியில போகணும்னா அதையும் நீ என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு. நான் அவங்கள பார்த்ததுக்கு அப்புறமா வெளியே அனுப்பலாம். நான் போன்ல காட்டின அந்த பொண்ணு எனக்கு கண்டிப்பா வேணும். நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதுல? ஓகே சார், எனக்கு புரிஞ்சிருச்சு. பிரக்யா, நீங்க வந்துட்டீங்களா இல்லையா? நானே என் கண்ணால பாக்குற வரைக்கும் இதை நம்ப மாட்டேன். எங்க போனீங்க பிரக்யா? யார் இது? நீயா? உனக்கு முன்னாடி நான் இங்க வரணும்னு நினைச்சிட்டு இருந்தா எனக்கு முன்னாடி நீ இங்க வந்துட்டியா? நீ என்ன சொன்ன? எனக்கு எதுவுமே கேட்கல. அது நான் உன்னை விட நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா யோசிப்பேன். அவருக்கு இல்ல எல்லாத்தையும் சொல்லதான் வந்தேன். இல்ல, எனக்கு இப்ப கூட எதுவும் கேட்கல. நீ என் கூட வா. வா, இப்ப சொல்லு. அங்க என்ன சொல்லிட்டு இருந்த? அங்க எனக்கு எதுவுமே கேட்கல. நான் என்னத்துக்கு இங்க வந்தேன்னு நீயே சொல்லு பாப்போம். நீ எதுக்காக வந்திருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரியுதுல்ல, அப்புறம் என்னத்த கேக்குற? நான் நேரா அபிகையில போய் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அவரு தங்கச்சியும் கேர்ள் ஃப்ரெண்டும் என்ன பிளான் பண்றாங்கன்னு சொல்லிடுவேன். இம்மா அழகான முகத்துக்கு பின்னாடி இருக்கிற பயங்கரமான அழுக்க பத்தி அபிகையில சொல்லணும்ல. நீ அப்படி பண்ண கூடாது. என்னத்துக்கு பண்ண கூடாது? நீ சொன்னா அதை நான் கேட்கணுமா? இப்பவே சொல்ல போறேன். மூஞ்சா என்ன தடுத்து பாரு. நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். ஐயோ, பயன்ட்டியா? காசு எடுத்துக்கிட்டு என் வீட்டுக்கு வந்தியே, அப்ப பயம் இல்லையா? நான் அபி கையில எல்லாத்தையும் சொல்லிடுவேங்கிற பயம் கூட உனக்கு இல்லல்ல? இனிமே உன்னால ஒன்னும் கிழிக்க முடியாது. என் முன்னாடி ஏதாவது தப்பு நடந்தா அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் நேரா அபி கையில எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன். உங்களோட பிள்ளை நீங்க சொல்லிடுறேங்க. இங்க பாரு, நான் கடைசியா சொல்றேன், நீ போக கூடாது. என்னத்துக்கு போக கூடாது? அங்க போய் வெள்ள காக்கா. வெள்ள காக்காவா? ஓ, அறிவுக்கு தான் எங்க வெள்ள காக்கா இருக்குமா? நீ ரெஸ்ட் எடு, நான் போய் என் வேலையை பாக்குறேன். புரியுதா? ஏய், நில்லு. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், கிரவுட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகுது. அபி சாரை கூப்பிடுங்க, இல்லனா எல்லாரும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீ 2 நிமிஷம் சமாளி, நான் பாத்துக்கிறேன். ரிலாக்ஸ். பிரக்யா வந்துட்டா. நான் எப்படி நினைச்சனோ அப்படியே நடந்துருச்சு. அவ கரெக்டா அவளோட பிறந்தநாள் அன்னைக்கு என்னோட கான்சர்ட்க்கு வந்துட்டா. நான் பாட்டு பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என் வாய்ஸை கேட்டு அவ வந்துட்டா. அவ என் எதிரில் இருந்தா, என்னை பார்த்துக்கிட்டே இருந்தா. நான் உடனே அவளை பார்த்தாகணும். அவ இங்கதான் இருக்கா. நீங்க லாபில செக் பண்ணுங்க. அபி, நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வெளிய பப்ளிக் கத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் உங்களை பார்க்கணும்ங்கறாங்க, ஸ்டேஜ்ல பார்க்கணும்ங்கறாங்க. வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? அபி, லெட்ஸ் கோ. அபி, நான் சொல்றதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. அங்க சிச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. எல்லாரும் செருப்பு தூக்கி போடுறாங்க, பைத்தியம் ஆயிட்டாங்க. they calling your name. ப்ளீஸ் போலாம் வாங்க. அபி, listen, it's not good for you. பிரக்யா திரும்ப வந்துட்டா பிரதர். she is back. நான் அவளை மீட் பண்ணணும், அவகிட்ட பேசணும். I gotta meet her. அபி, நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. All I know is crowd is getting mad. They calling your name. நீங்க இப்ப ஸ்டேஜுக்கு போகணும், எங்க இருக்க கூடாது. அபி, நான் சொல்றது கேளுங்க. It's not good. நீங்க இப்ப ஸ்டேஜுக்கு போய் ஆகணும். வாங்க போலாம். இங்க பாருங்க, நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க ஷோ நிக்க கூடாது, ஷோ must go on. இப்ப நீங்களே ஷோ விட்டு இங்க வந்துட்டீங்க. It's not good, man. Please, அபி, please. Of course it's not good. The show must go on. Yeah, Come on, buddy. let's go. கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கோம். கான்சர்ட் ஆரம்பிக்க போகுது, எல்லாரும் வந்துட்டாங்க. நாம நம்மளுடைய வேலையை ஆரம்பிச்சிடணும். நான் சொன்னதை கேட்டல? என்ன? ஃபர்ஸ்ட் நாம பின்னாடி இருக்கிற கதவை எல்லாத்தையும் மூடணும்.
அதுக்கப்புறம் நாம என்டர் ஆகணும். ஆனா ஜாக்கிரதையா பண்ணணும், கவனமா. சரி நீங்க இரு, நான் போய் எல்லா கதையும் லாக் பண்ணிட்டு வரேன். ஜாக்கிரதையா இருக்கணும். ஆஹா, நான் பாத்துக்கிறேன். பிரக்யா இங்க இருக்கிற மாதிரியே தெரியலையே. ஆனா அபி அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றான்னா இங்கதான் இருந்தாங்க. ஐயா கொஞ்சம் தள்ளுங்களேன். அப்படியே நின்று என்னதான் சாதிக்க போறீங்களோ? இப்படி சாமி ஆடினீங்கன்னா நான் அவருக்கு தெரிய மாட்டேன். பிரக்யா அப்படின்னா நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா? அபி சொன்னது சரிதான். அவன் காதல் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீங்க எப்படி சாக முடியும்? அவன் நம்பிக்கை ஜெயிச்சிருச்சு. உங்க காதல் தான் உங்களை திரும்ப ஒன்னா சேர்த்திருக்கு. அதுக்குள்ள எங்க போனாங்க? ஐயோ, வெளியே போறாங்களே. பிரக்யா, பிரக்யா! எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். நான் பின்னாடி இருக்கிற எல்லா கதவையும் மூடிட்டேன். இப்ப யாருமே வெளியே போக முடியாது. அப்புறம் அந்த மெயின் டோர், அதை என்ன பண்றது? அதை நாம உள்ள போனதுக்கு அப்புறமா லாக் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் யாராலையும் தப்பிக்க முடியாதுல்ல. ஆனா கவனமா இருக்கணும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த ஹியூமன் பாம் சூட் கரெக்டா இருக்கான்னு பாரு. உள்ள போனதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சரி வா, கிளம்பலாம். சீக்கிரம் இரு, எந்த பிரச்சனையும் ஆகாதுல்ல. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? பாஸ் நம்ம கிட்ட என்ன சொன்னாரு? நம்மளோட லட்சியம் தான் எல்லாத்தையும் விட பெருசு. இது பாரு, நம்மள ரொம்ப லக்கி. இந்த வேலைக்கு நம்மள செலக்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாருக்குமே சாவனா என்னன்னு காட்டி இந்த மொத்த உலகத்துக்கும் நாம யாருன்னு காட்டுவோம். நாம 2 பேருமே இதுக்காக தான் பிறந்திருக்கோம். இன்னைக்கு நாம இறந்துட்டோம்னா நம்மள மாதிரி நாளைக்கு நிறைய பேர் பிறப்பாங்க. புரியுதா? நாம நினைச்சா எல்லாம் முடியும். இந்த வேலையை ஒழுங்கா செஞ்சு முடிக்கலாம். ஏய், இங்க பாரு. எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பொண்ணு இந்த பக்கமா போறத பாத்தியா? சார் நிறைய பேர் வந்தாங்க. சில பொண்ணுங்க அந்த பக்கமா வேற போனாங்க. ஓகே, தேங்க்யூ. சாரி. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. சார் ஒரு நிமிஷம். சார், உங்களோட பேக்கை செக் பண்ணணும். என்ன பாக்குற? இப்படி ஒவ்வொருத்தரையும் எல்லாரையும் கொல்ல போறோம். வா, உள்ள போலாம். இப்ப வெளியில இருந்து யாரும் உள்ள வர முடியாது. உள்ள இருந்து யாரும் வெளியே போக முடியாது. எல்லாருமே மொத்தமா ஒரே வெடியில சாக போறாங்க.
நான் சிக்னல் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணு. நான் சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறமா ஜஸ்ட் கோ ஃபார் இட். புரியுதா? புரியுதா? புரிஞ்சிடுச்சு. வா போலாம். வா. தனு நீ இங்க இருக்கியா? அவ அவ கிடைச்சலா இல்லையா? என்னாச்சு சொல்லு. அவளை நான் பார்த்தேன். ஆபி கிட்ட எதுவும் சொல்ல கூடாதுன்னு சொன்னேன். முடிஞ்சா என்ன தடுத்து பாருன்னு அவ என்கிட்டயே சொல்றா. நான் அவளை தடுக்க முயற்சி பண்ணப்போ என் கழுத்துலயே அடிச்சிட்டா. அங்க பாரு வெள்ளை காக்கான்னு சொன்னா. நானும் பார்த்தேன்னா அப்ப அவ என் கழுத்துலயே அடிச்சிட்டா. You know what? நீ இதே மாதிரி அவ அடிச்சா அழுதுட்டே இரு. அதுக்குள்ள அண்ணங்கிட்ட போய் அவ எல்லாத்தையும் சொல்லிடுவா. உனக்கு ஈவ இருக்குமே இல்லையா ஆலியா? அவ என் கழுத்துலயே அடிச்சிட்டான்னு சொல்ற. ஒருவேளை நான் செத்து இருந்தேன்னா? தனு உன்ன நீ இப்படியே நின்னு அழுதுட்டே இரு. முதல்ல சொல்ல அவ எந்த பக்கமா போனா? அவ இந்த பக்கம் தான் போனா. அந்த பக்கமா? Stupid. வாவ், வாட் a ஷாட் கரண். உண்மையிலே உனக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. ஐ மீன் உன்னால டெண்டுல்கர் ஆக முடியாது பிகாஸ் ஹீஸ் a god of cricket. பட் கோலி மாதிரி ஆகலாம்ல. Hey, what's up? என்னையா பிஸி. I miss you too. Okay, listen, இன்னைக்கு மீட்டிங் கன்ஃபார்ம் யா? பக்கா, I promise இன்னைக்கு நம்மளோட டின்னர் சூப்பரா இருக்க போகுது. Yeah, I'll see you soon, okay? Bye. Take care. Yeah guys, you carry on, I'm coming. Listen, என்னாச்சு? நல்லவேளை நீயே வந்துட்ட. இன்னைக்கு நைட் எனக்கு டேட் இருக்கு, நான் கிளம்புறேன். Hey listen. வாட்னா என்ன? நானும் முதல் தடவை டேட் போற மாதிரி நீ ரியாக்ட் பண்ற? நீ போறங்கிறதுக்கு இல்ல, கான்சர்ட்டை விட்டு போறேன்னு தான் ஷாக் ஆகுறேன். யூ கான் லீவ் லைக் தட், ஓகே? உன்னோட லாஸ்ட் வே வின்னருக்கு அபி பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சதும் நீ அவன் கூட ஸ்டேஜ்ல வெயிட் a minute. You mean அபியோட பெர்ஃபார்மன்ஸ் முடியற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அபி உன்னை விட பெரிய ஸ்டார். நீ ஸ்டேஜ்ல எம்பாரஸ் ஆகாம அவர் தான் உன்னை காப்பாத்தினாரு. ஆமா, அவன் தான் என்ன காப்பாத்தினா. அதுக்கு என்னன்ற? நீ பாத்துக்கிட்டே இரு. ஒரு நாள் நானே அவனை காப்பாத்துவேன். நான் ஒரு பெரிய ஸ்டார்னு ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். வெயிட் அண்ட் வாட்ச். இங்க பாரு, நீ என்னோட தம்பி. நீ எதுவும் எனக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, புரிஞ்சுதா? நீ ஒரு நாள் மிகப்பெரிய ஸ்டார் ஆவன்னு எனக்கு தெரியும். இதை உன்னால முன்னாடியே சொல்ல முடியாதா? ஐ மீன் ஹக் பண்றதுக்கு ஏதாவது காரணம் வேணுமா என்ன? சரி, உனக்கு பிடிக்கலன்னா நான் உன்னை விட்டு அந்த பக்கம் போயிடுறேன். இல்ல, நீ என் கூடவே இரு போதும். ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. பிடிச்சிருக்குன்னா வாய் திறந்து சொல்லலாம்ல. நான் ஐ நீட் a hug ன்னு. என்ன சொன்னா குறைஞ்சா போயிடுவேன்? அப்படிலாம் இல்லைண்ணா. பட் யூனோ, நீ இந்த மாதிரி என்ன ஹக் பண்ணும்போது என் அண்ணங்கிறத விட பெருசா தெரியற. எனக்கு வளர மனசே வர மாட்டேங்குது. நீ எப்பவும் இதே மாதிரி என் மேல கேரிங்கா இருக்கணும். அப்படியா? என் தம்பி பெரிய பெரிய பேசலாம் பேசுறான். என்ன பண்ற நீ? நான் டேட்க்கு போனோம் தெரியும்ல. அதுக்கு ஹேர் ஸ்டைல ஸ்பாயில் பண்றீங்க. ஓ முடி எப்படி இருந்தாலும் நீ எனக்கு ஸ்டார் தான். வா வா வாடா.
அபி பிரக்யாவை பார்த்துட்டான் போல இருக்க. அதனாலதான் இப்படி கத்தி கூப்பிடுறான். நான் வந்துட்டே இருக்கேன் அபி. நீங்க ஒன்னா சேர போறத நான் கண்ணால பார்க்கணும். யார்பா அது? கையெடு. கைய விடுங்கறல்ல. நாங்க தீவிரவாதி தான். இங்க நாங்க உங்களை கொல்றதுக்காக வந்திருக்கோம். நீங்க எல்லாரும் செத்து போயிடுவீங்க. நான் ஜஸ்ட் ஒரே ஒரு பட்டன் அமுக்குனா போதும், எல்லாரும் செத்து போயிடுவீங்க. எல்லாருமே சின்ன பின்னமாயிடுவீங்க. எல்லாரும் செத்து போயிடுவீங்க.